பொங்கல் பண்டிகைனா பாரம்பரியம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் காரணங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. பொங்கல் கொண்டாடுற காலம் தை மாதம். இதுதான் வின்டர் சோலிடிஸ் முடிந்து சூரியன் வடதிசை பயணம் தொடங்கும் நேரம். அதாவது சூரிய ஒளி அதிகரிக்க ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் தான் விவசாயிகள் அறுவடை செய்து புதிய நெல்லை பாலுடன் வெள்ளத்துடன் சேர்த்து சமைக்கிறாங்க. இது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் பிளஸ் மினரல் நிறைந்த உணவு. குளிர்காலத்துக்கு பிறகு உடலுக்கு தேவையான எனர்ஜியை நிறைவு பண்ற ஒரு உணவு. பால் பொங்கி மேலறுவது எல்லாரும் செழிப்பாகவும் வளமாகவும் எல்லாருக்கும் நல்ல தொடக்கமா இருக்கணும் என்பதற்கான ஒரு அடையாளம். அதே சமயம் சமூக ரீதியாக எல்லாருக்கும் நம்பிக்கை, மகிழ்ச்சி, மன நிம்மதி தரும் ஒரு கலெக்டிவ் சைக்காலஜிக்கல் ரீசெட் தான் இந்த பொங்கல் பண்டிகை. சூரியன், மாடு, விவசாயம் மூன்றுக்கும் நன்றி சொல்லும் பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை. இது எக்கோசிஸ்டம் பேலன்ஸை நினைவூட்டும் ஒரு ஏன்ஷியன்ட் சயின்ஸ் லெசன். சுருக்கமா சொன்னா பொங்கல்னா அஸ்ட்ரானமி, நியூட்ரிஷன், மென்டல் ஹெல்த் பிளஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் இவையெல்லாம் சேர்ந்து உருவான ஒரு சயின்டிபிக்கலி இன்டெலிஜென்ட் தமிழ் ஃபெஸ்டிவல். அதனால்தான் பொங்கல் பண்டிகைனா பழமையானது மட்டும் இல்ல, இன்றைய அறிவியலுக்கும் பர்ஃபெக்ட் ரிலவென்ட். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.